எல்லார் வீட்லயும் மேக்சிமம் கோல்டு இருக்கும். அந்த கோல்டு பில் இல்லாம நம்ம வச்சிருக்கலாமா? இன்கம் டேக்ஸ் படி ஏதாவது மேக்சிமம் கேப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இந்த கோல்ட நான் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ண இந்த கோல்ட நான் வித்தா எனக்கு டேக்ஸ் வருமா? இந்த மாதிரியான விஷயங்களை ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். 1994 வருமான வரியில ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அந்த சர்க்குலர் படி கல்யாணம் ஆன பெண்கள் 500 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சிருக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் வரைக்கும், ஆண்கள் 100 கிராம் வரைக்கும் பிரச்சனை இல்லாம வச்சிருக்காங்க. இந்த லிமிட்டுக்குள்ளதான் நீங்க கோல்டு வச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சர்ச் வருது, அதாவது நம்ம பாஷையில ரைடு வருதுன்னு வச்சுக்கோங்க. ரைடு வந்தா கூட ஆபீசருக்கு அந்த கோல்ட சீஸ் பண்றதுக்கு பவர் கிடையாது. அப்போ இதுக்கு மேல நான் நகை வச்சிருந்தாலே சீஸ் பண்ணிடுவாங்களா இன் கேஸ் ஆஃப் சர்ச் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்வளவு நகை வேணாலும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஆனா அந்த நகை வாங்கினதுக்கான பர்ச்சேஸ் பில், கிஃப்ட் வந்ததா இருந்ததுன்னா ப்ராப்பர் கிஃப்ட் டீட் இருக்கணும். இல்ல ஃபேமிலி நகை அப்படின்னா ப்ராப்பரான இன்ஹெரிட்டன்ஸ் பேப்பர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கான காசு வரவு உங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்ற சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் ப்ராப்பரா உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல காமிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு கிராம்ஸ் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நகையை வித்தா என்ன டேக்ஸ் வரும் அப்படின்றது பார்ப்போம். கோல்டு வாங்கி 2 வருஷத்துக்குள்ள அந்த நகையை நீங்க திருப்பி விற்கிறீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும். டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லாப் ரேட்லயே டாக்ஸ் கட்டணும். இதுவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கையில 2 வருஷத்துக்கு மேல ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறீங்கன்னா அதோட பேரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஏன்னா அசெட் ஹோல்டிங் மோர் தேன் 24 மந்த்ஸ் நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். அதுக்கு டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 12.5%. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த கேபிட்டல் கெயின் எந்த அமௌண்ட்ல பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்ற அமௌண்ட்ல கிடையாது. சேல் பண்றது உதாரணத்துக்கு 10,000க்கு சேல் பண்றீங்கன்னா வாங்கும்போது 8,000 இருந்ததுன்னா 2,000 தான் உங்களோட கெயின். அந்த கெயின் அமௌண்ட்ல தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். சரி, இந்த பில் மேட்டருக்கு என்னோட ஒப்பீனியனுக்கு வருவோம். இணை காலகட்டத்துல இனிமே வாங்க போற கோல்ட்ஸுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி பில் ப்ராப்பரா வாங்கி பில்ல பத்திரமா வச்சுக்கோங்க. பிசிக்கல் பில் உங்களுக்கு தொலைஞ்சிரும் அப்படின்னா ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி உங்க மெயிலையோ எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.